ப்ராப்ளம்ஸும் அதற்கான குவிக் ரெமெடிஸும் பார்க்கலாமா? பீரியட்ஸ் வரவே இல்லைனா? இஞ்சியும் ஓமமும். இஞ்சி வந்து உங்களுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ யூட்ரஸ்க்கு கொடுக்கும். ஓமம் கான்ட்ராக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்கு. பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா கிராம்பை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹெவி ஃப்ளோ பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஜீரகமும் தனியாவும் அதை தண்ணியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுக்குமே கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடிவயிறு ரொம்ப வலிக்குது. அடிவயிறு வலிக்குது அப்படின்னா ஓமமும் பெருங்காயத்தூளும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தண்ணியில் எடுத்துக்கும் போது உங்கள் கிராம்ஸை ரெடியூஸ் பண்ணி கேஸ் ரிலேட்டட் ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்கிறதுக்கான காரணம் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இல்லாட்டி செரட்டோனின். இது ரெண்டையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது டார்க் சாக்லேட்டு, கூடவே பனானா சேர்த்து எடுத்துக்கோங்க, நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ப்ளோட்டிங் பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ளோட்டிங் இருக்கிறது காமன் தான். ஆனால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சோம்பு அதை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு நிறைய எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வாட்டர் ரிட்டென்ஷனை கம்மி பண்ணி கொடுக்கும். லோ எனர்ஜி லெவல்ஸ், எனர்ஜியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபேட் கம்மியாக இருக்குது, ஹார்மோன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸோட டேட்ஸ் சேர்த்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். பிஎம்எஸ் சிம்டம்ஸு, பிரெஸ்ட் பெயின், கிரேவிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேஜரான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கெமோமைல் டீ பீரியட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு குடிக்கிறது, பட்டை, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்சுலினுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதன் மூலிமா பிசிஓஎஸ் உங்களுக்கு ரெகுலேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்காக ரெமெடிஸ் சொல்லித்தரேன்.